இந்த திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அந்த திருவாசகத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தேடி பார்த்தேன். திருவாசகத்தை நீங்கள் முழுசாக படிக்கலைன்னா கூட இளையராஜா அவர்கள் ஐயா இந்த திருவாசகமே ஒரு தேன் அப்படின்னா அந்த தேனிலிருந்து அந்த பாடல்கள் சிறிதளவு பாடல்களை எடுத்து அவர் ஒரு மிக்ஸ் பண்ணி தொகுத்து அது இன்னும் சுவைமிக்க அளவில் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவாக ஆல்பமாக 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது அந்த ஒரு தொகுப்பே பயங்கர ஆர்கெஸ்ட்ரேஷனாக சூப்பராக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு பூவார் சென்னி மன்னன்னு சொல்லி அந்த ஒரு சாங்கு. இந்த ஒரு சாங்கோடைய ஒரு பொருளே ஒரு மீனிங், இதில் வரக்கூடிய மாரல் என்னென்னா, இந்த உலக வாழ்க்கையே மாயை தான். நம்ம இருக்கும் பொழுதே அதை உணர்ந்து தப்பிச்சிருங்க. இந்த ஒரு லைஃப்பை, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம் அப்படின்னா முடியாது. இந்த மாயையிலேருந்து விலகிருங்க. உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு இது எல்லாமே எதுவும் நிரந்தரம் கிடையாதுன்னு விலகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சுழற்சியிலேருந்து தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப கடினம். அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிதுங்கிற மாதிரி இந்த அரிய பிறப்பில் அந்த பிறப்பை உணர்ந்து நம்ம கடந்துட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து தப்பிச்சிடலாம். அந்த உணராமல் இந்த உலக மாயை இது நிஜம் அப்படின்னு நம்பி நம்ம இருக்கும் பொழுது நம்ம இதிலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கடினமாயிரும். இப்போ அதில் அந்த பாடலில் குறிப்பாக ஒரு வரி வரும். தாமே தமக்கே சுற்றமும் தாமே தமக்கே விதிவகையும் யாமார் எமதார் பாசம் யார் என்ன மாயம் மாயம் இவை போக. இப்போ இறைவன் தான் எல்லாமே, நீதான் எனக்கு சுற்றமும், நீதான் எனக்கு விதி வகையும், எல்லாமே நீதான். உன்னுடைய ஒரு ஆற்றலில் தான் அனைத்துமே இயங்கிட்டு இருக்குது. எல்லாமே இறை பொருள் தான். இந்த ஒரு எல்லாமே நீதான் அப்படிங்கிறதுல நான் யார், எமது யார், எனக்குன்னு நான் வச்சுக்கக்கூடிய, எனக்கு நான் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருட்களோ பற்றுகளோ இதெல்லாம் என்னது, பாசம் யார், நான் பிறரிடம் வைக்கக்கூடிய அந்த பாசம், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கு இதெல்லாம் என்னது, இது ஏன் நான் எனதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இறைவன்கிட்டே நேரடியாக கேட்குறாரு. இந்த ஒரு வரிகள் மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ பாசம் வைக்கிறது, இப்போ அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அன்பாக இருக்கிறதே கடவுளுக்கு சமம் தானே. அப்போ பாசம் வைக்கிறது என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஒரு பாசம் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமே நிஜம் அப்படின்னு நம்பி வைக்கக்கூடிய பாசம் ஒரு பற்றுதல் இருக்கக்கூடிய ஒரு பாசம். இந்த ஒரு பொருளை நம்ம கூட வச்சுக்கணும், எனக்கு இது வேணும், இல்லை இந்த ஒரு நபர் கூட நான் இருக்கணும், அந்த நபர் என் கூட மட்டும்தான் இருக்கணும், நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம கற்பனை பண்ணி ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வளர்த்து நம்ம இருக்கோம்ல, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அன்புங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. அந்த அன்பு சிவமாகாது. எந்த அன்பு சிவமாகுதுன்னா, கருணையின் ரூபத்திலிருந்து கருணையிலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பே சிவமாகும். கருணையிலிருந்து வெளிப்படக்கூடிய அன்புனா, நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும், இல்லை நான் வச்சுக்கணும், இல்லை அந்த ஒரு நபர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்காம கருணையிலிருந்து அன்பை வெளிப்படுத்துகிறீங்களே, அந்த கருணையிலிருந்து வரக்கூடிய அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு. அந்த ஒரு அன்பு இறைவனுக்கு சமமாகும். அப்பொழுதுதான் அன்பே சிவம் அப்படின்றது கூறப்படுகிறது. அதை தான் நம்ம வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது அன்புக்கு ஒரு அடித்தளமே கருணை தான். அந்த கருணையிலிருந்து வெளிப்படக்கூடிய அன்போ, கருணையிலிருந்து வெளிப்படக்கூடிய கோபமும் சரி, அதுவும்
கருணையும் அன்பையுமே சாருமே தவிர, கருணையை அடிப்படையாக வைத்து செய்கின்ற எந்த ஒரு செயலுமே இறை செயலுக்கே சமம். அதனால தான் வந்து மன உருக்கம், ஆன்ம உருக்கம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், பிற உயிர்களையும் தன் உயிர் போல கருதி வாழ்கின்ற அந்த ஒரு வாழ்க்கையை வந்து வள்ளலார் வந்து எடுத்துரைக்கிறார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து கருணை ரூபத்திலிருந்து வாழும் பொழுது அந்த கருணையே நமக்கு இறைவனை காண்பித்து கொடுக்கும். அந்த கருணை இருக்கக்கூடிய இந்த இடமான உங்களுடைய மனம்தான் அந்த ஒரு மனதிற்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய இறைவனையும் அந்த கருணை வந்து காமிச்சு கொடுக்கும். அந்த ஒரு கருணை நிலையிலிருந்து செய்யக்கூடிய எந்த செயலுமே வந்து இறைவனே நேரடியாக வந்து செய்கின்ற செயலாகவே கருதப்படுகிறது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் எப்படி தான் வந்து வாழ்கிறது அப்படின்னா, எதையுமே வந்து உள்ளே எடுத்துக்காமல் அதை அந்தந்த இடத்துலையே நம்ம வைத்து கருணையோடு அன்பையும் வெளிப்படுத்தி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு புரிதலோடு நம்ம வாழும் பொழுது இறைவன் யார், நான் யார், இந்த மாயையெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து மிக தெளிவாக நமக்கு வந்து வந்துடும். இந்த உலகத்தில் நல்லதும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, கெட்டதும் அப்படிங்கிற எதுவும் கிடையாது. இந்த பிரிவினையை தாண்டி நந்தியை கடந்து சிவனை வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணம் வந்து இந்த ஒரு புரிதலை நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சேரும். இப்போ நம்ம புத்தர் வந்து சொன்னது போல், ஒரு பூவை வந்து உனக்கு பிடித்திருந்தால் அதை வந்து பறிச்சுட்டு நீ போயிடுவ. அந்த பூவை வந்து நீ மனதிலிருந்து ஆழமாக விரும்பும் பொழுது அந்த பூவை அந்த செடியிலேயே வைத்து அழகு பார்ப்போம். அதுதான் வந்து பாசத்திற்கும் அன்பே சிவத்திற்கும் வித்தியாசம். இந்த ஒரு அன்பு அப்படின்ற ஒரு புரிதலோட நம்ம இந்த கருணையை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு அன்புங்கிற புரிதலோட வாழ்க்கையை வந்து உணர்ந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன்.